ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கபிள் லாட்ஜ். இப்போ எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ரெட் கார்டு கொடுத்துருக்காங்களா இல்லையா, கமருதீனுக்கும் பாருக்கும் ரெட் கார்டு எப்போ கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்குது. யூஸ்வலாக லைவ் டெலிகாஸ்ட் நான் பார்த்தது கிடையாது. நேற்று தான் வந்து லைவ் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நேற்று ஏன்டா பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஒரு சைடில் வந்து நிறைய பேர் வந்து சாண்ட்ரா வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு என்னதான் சொல்லியிருந்தா கூட, அந்த டைமில் அவங்க கார்லேருந்து புஷ் பண்ணுறது கேமரா நல்லாவே காட்டுறாங்க. ஸோ அவங்க கார்லேருந்து ஒரு ஹைட்லேருந்து தான் விழுகிறாங்க. விழுந்தோடனே மேபி அவங்களுக்கு ஏற்கனவே மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், ஃபிட்ஸ் வர மாதிரி இருந்திருக்கலாம். நான் நிறைய டைம் பார்த்துருக்கிறேன், பைக்லலாம் ஒரு சிலர் போயிட்டு இருப்பாங்க, சடனாக விழுந்துருவாங்க, கீழே விழுந்து அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துடும். ஸோ அது மாதிரி கேட்டகரியாக கூட சாண்ட்ரா இருக்கலாம். ஸோ அவங்க வந்து விக்டிம் அப்படிங்கிறதுனால அவங்கள பற்றி நம்ம பேசுகிறதுக்கான எந்த அருகதையும் நமக்கு கிடையாது. ஸோ அவங்களோட மெடிக்கல் ஃபிட்னஸ் பற்றியும் அவங்களோட உடல்நல கண்டிஷன் பற்றியும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணியிருக்காங்க, அவங்க ஓகே எல்லாமே இப்போ ஓகே நல்லா இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க பிக் பாஸ்லேருந்து. ஆனால் இந்த இஷ்யூ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கமருதீன் அண்ட் பாரு வந்து சும்மா இருக்காமல் ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் லைட்டாக ட்ரிகர் ஆன இவங்களும் ஒரு சில வேர்ட்ஸ் விட்டாங்க. கமருதீன், பொறுக்கி பாரு, இது மாதிரிலாம் அவங்களும் விட்டாங்க. ஸோ ஆப்வியஸ் நம்ம யாராவது திட்டினாங்க, ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னா நம்மளும் திரும்பி ட்ரிகர் ஆகும், ட்ரிகர் ஆகிட்டு திரும்ப திட்டுவோம். இது வந்து ஒரு யூஸ்வலான காமன் ஹியூமன் நேச்சர். ஸோ அதை தான் சாண்ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து கமருதீனோட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கொச்சையாக விட ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய மோசமாக இருந்தது, எல்லாருமே அதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ திரும்ப அதை வந்து சொல்கிறதுக்கு விரும்பலை. நான் எப்படி இவ்வளோ அசிங்கமாக பேச முடியுது, அதுவும் ஒரு லேடியை பார்த்து இப்படி அசிங்கமாக பேச முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அம்மான்ட்டு அவர் அவ்வளோ சொல்கிறாரு விக்ரம் வந்து பேசினதுக்கு. ஈவன் இவங்களுமே சாண்ட்ராக்குமே வந்து 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சமாக திங்க் பண்ண வேண்டாமா? இந்த பாருலாம் வந்து சாண்ட்ராவோட குழந்தைங்க வந்து எவ்வளோ அழகாக பாருன்னு கூப்பிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த பாரு இப்படி ஆயிட்டாலே அப்படிங்கிற தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த கமருதீன் வந்து பிரச்சனை தேவையில்லாமல் உள்ளே இழுத்துட்டான். ஸோ இழுத்தோடனே அதில் வந்து சாண்ட்ரா ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு, ஈவன் என்னைய வந்து யாராவது பேசினா கூட என் ஒய்ஃப் வந்து கேட்பாள் அப்படி தான். ஸோ ஹஸ்பண்டை பேசினா எந்த லேடிஸாக இருந்தாலும் தாங்க மாட்டாங்க, இமீடியட்டாக ட்ரிகர் ஆயிடுவாங்க. அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டை கமருதீன் பிடிச்சதுனால சாண்ட்ரா வந்து ஓவராக ட்ரிகர் ஆகி 2 பேருக்கு பெரிய வாக்குவாதம் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த கமருதீனும் பாருவும் சேர்ந்து பிளான் போட்டு கீழே தள்ளணும் அப்படின்ட்டு கீழே தள்ளிட்டாங்க. தள்ளதுக்கப்புறம் வந்து லைவில் வந்து பேசுகிறாங்க 2 பேரும், நம்ம இந்த கேம்க்காக தான் பண்ணோம் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட. இன்னி ரெஜிஸ்டர் பண்ணி என்ன ஆக போகுது? ஆக்சுவலாக வந்து கமருதீனும் காலை வச்சு எட்டி மிதிச்சிருப்பாரு, பார்வதியும் வந்து காலை வச்சு புஷ் பண்ணி தான் கீழே தள்ளியிருப்பாங்க. ஸோ பெருசாக எதுவும் பண்ணாமல் மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கோடு இருந்த பிரதீப்பையே வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்ச பிக் பாஸ். ஸோ இவ்வளோ 90 டேஸ் ஆகிடுச்சு. இவங்க 2 பேரும் ஏன் வச்சுருக்காங்க? அவங்க பேசுகிறதெல்லாம் எப்படி கொச்சையாக இருக்குது அப்படின்னு ஒன்றுமே தெரியுதா தெரிலையா? ஒன்றுமே தெரில. இன்னும் ஸ்டில் அவங்களாம் இருக்கிறாங்க உள்ள. ரெட் கார்டு இது வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கல. சரவணன் வந்து ஏதோ லேடிஸை பற்றி தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு அவரை வெளியே அனுப்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் இவ்வளோ நாளாக அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி உள்ளே இருக்காங்க அப்படின்னு எனக்கும் சத்தியமாக புரியல. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்த டைம்லையும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீயாக இருந்து எப்படி அப்படின்னா திவ்யானால தான். கண்டிப்பாக திவ்யா உள்ளே உட்காந்துட்டு அது மாதிரி பேசும்போது தான், பார்வை கமருதீன் பேசும்போது தான் கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸ்டாக இருந்தது. அப்பா நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் திவ்யா கேட்டுட்ருக்காளே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃபைனலாக அரோரா டிடிஎஃப் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பாருக்கு போகாமல் அரோரா வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாப்பில் இந்த ஷபரி வந்து இறங்கி போய் சாண்ட்ராக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. அவருடைய ஹியூமனிட்டி அந்த விஷயத்தில் வந்து அவர் இங்கேருந்து அவரை இப்படி வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டானாலாம். இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் அவரோட கேம் பிளேலாம் அவ்வளோ எனக்கு பிடிக்காது, என்னடா ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் லாஸ்ட்டில் அந்த எனக்கு என்னென்ன டிடிஎஃப் நான் தான் டாப்பில் இருக்கணும்னு நினச்சிருந்தா அவருக்குள்ளே உட்காந்துருக்கலாம். பட் ஒரு சின்ன ஹியூமனிட்டி இருக்குல்ல, மனுஷங்களுக்கு இன்னொருத்தங்க ஆபத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன திங்கிங் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து ஷபரி எங்கேயோ போயிட்டார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிடிஎஃப் வந்து ஷபரி வின் பண்ண வேண்டிய ஒன்று, பட் அரோராவுக்கு போயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது அரோரா அண்ட் ஷபரி 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த சீசனில் அது மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக பிக் பாஸ் அப்டேட் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி எபிசோட் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்குது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன்.